லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கின்ற திவினேஷ் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. திவினேஷ் போட்டிகளில் சிறந்த ஓர் நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்தும் அவர் அங்கிருக்கின்ற மத்திய சபையினரின் ஆதரவை பெற்று ஒருவராக பாடி வருவதாகவும் ரசிகர்கள் கூறுகின்றார்கள். அவரின் ஊரைச் சேர்ந்த மக்களும் திவினேஷ் சிறந்த பாடகர் என்றும் அவருக்கு ஏன் முதலிடம் கிடைக்கவில்லை, முதல் தெரிவாக ஃபைனலிஸ்டில் ஏன் அவரின் பெயர் இடம்பெறவில்லை என்ற வாதங்களும் பிரதிவாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. நியாயமான காரணங்கள் இன்றி இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றாரா என்றும் பலர் கேள்விகளை கேட்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சிறந்த உற்சாகமுள்ள இசைத்துறைக்கு தங்கள் திறமைகளை வழங்கக்கூடிய பாடல்களை சரியான முறையில் சங்கீத நடைமுறைக்கேற்ப வழங்கக்கூடியவர்களை தெரிவு செய்வோம் என்று அவர்கள் கூறி நிற்கின்றார்கள். ஆனால் திவினேஷ் ஒவ்வொரு வாரமும் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வழங்குவதாக அந்த நடுவர்களாலேயே வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் திவினேஷ் முதலாவது முறை தெரிவு செய்யப்படாமல் இரண்டாவது முறை இந்த வாய்ப்பு நழுவப்பட்டிருக்கின்றது. திவினேஷை பொறுத்தவரையில் அவர் பழைய பாடலுக்கு பிரபல்யம் வாய்ந்த ஒருவர் என்றும் அவரை வாழ்த்தாத மத்தியஸ்தர்கள் இல்லை என்றும் கூற வேண்டும். சரிகமபா நிகழ்ச்சியானது தொடர்ந்தும் திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவதாகவும் திவினேஷின் திறமை அவர்களின் கவனத்தில் எடுக்கப்படுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறப்படுகின்றன. இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் திவினேஷ் புறக்கணிக்கப்படுவாரா, திவினேஷுக்கு நடந்திருப்பது என்ன, திவினேஷ் எதிர்காலத்தில் சரிகமபா நிகழ்ச்சியை விட்டு நீக்கப்படுவாரா என்ற கேள்விகள் எல்லாம் ரசிகர்களால் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக லைவ் தமிழ் உரிய துறையினரை தொடர்பு கொண்டுள்ள ஆவலாக இருக்கின்றது. இருந்தாலும் அந்த தொடர்புகளுக்கு சரியான பதில் கிடைக்காமையால் தொடர்ந்தும் அவதானிப்பில் இருப்பதாக லைவ் தமிழ் நிர்வாகிகள் கூறுகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமிக்க ஓர் நிகழ்ச்சி என்பதால் பலரின் அவதானத்தை ஈர்ந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது.